ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா, ப்ளவுஸ் நம்ம ஒரு 5 ப்ளவுஸ் தைச்சிருக்கோம். அதுக்கு நம்ம எப்படி ஊக் கட்டுறது, ஊக் கட்டுறது அப்படிங்கிறத இப்போ நான் இந்த வீடியோவில் போட போகிறேன். அதுக்கு நான் 5 ப்ளவுஸுக்கும் அதுக்கு மேட்சாக நூல் கண்டு ஊக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி இந்த ஊக்கன் நம்ம பூ தைக்கிற ஊசியால் எப்படி கோர்க்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ப்ளவுஸ் மேலே இருக்க 5 ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் 5 ஐவூக்கு இருக்குது. அந்த ஐவூக்கு 5ஐயும் நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ நூல் கோர்த்து நம்ம எப்படி ஊக்கு கட்டுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க நம்ம எப்படி ஊக்கு கட்டுறதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளோட சேனலை விரும்பி பார்க்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இந்த ஊக்கெல்லாம் நம்ம ஐவூக்கெல்லாம் எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு ஜாக்கெட்டுக்கும் எப்படி நம்ம ஊக்கு கட்டணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இப்போ நம்ம வீப்பட்டி நம்ம இதிலே தச்சு விட்டுக்கிட்டோம். ஆல்ரெடி தச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ ப்ளவுஸ் எல்லாம் தச்சு நம்ம ஓவர்லாக்கும் போட்டுக்கிட்டோம். காட்டன் ப்ளவுஸ் தான் இருந்தாலும் பட்டிக்கு கைக்கெல்லாம் நம்ம ஓவர்லாக் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த ஓவர்லாக் கொஞ்சம் பிரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வீப்பட்டி அடிச்சிருக்கு. நம்ம ப்ளவுஸ் பிசுறு தெரியாமல் தைச்சிருக்கோம். 5 ப்ளவுஸுமே பிசுறு தெரியாமல் தைச்சிருக்கோம். இது எப்படி இந்த ஊக்கு கோர்க்கணும் அப்படின்னா, இப்படி நம்ம முன்பக்கத்தில் 2ஐயும் இப்படி சமமாக பிடிச்சிக்கிறணும். இது போல் பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு வீக்கு நேராகவும் நம்ம மார்க் பண்ணணும். ஒவ்வொரு வீப்பட்டிக்கு நேராகவும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம்னா அப்படியே நம்ம பூ தைக்கிற முப்பட்டை ஊசி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதால் நம்ம கோர்த்துக்க வேண்டியதை இது மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு பதிவுலையும் அதுக்காக தான் சொல்லுவேன், பெண்களுக்கு ஒரு கைத்தொழில் கையில் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம வருமானம் ஈட்டக்கூடிய தொழில் ஒன்று நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான பிள்ளைங்க ஒன்று கேட்குது, நம்ம வாங்கி கொடுக்கலாம். யாராவது திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, நம்ம வாங்கி கொடுக்கலாம். யாரையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அதனால தான் நான் சொல்கிறது, பெண்களுக்கு ஒரு கைத்தொழில், அவங்கவுங்களுக்கு எந்த தொழிலில் ஆர்வம் இருக்கோ அந்த தொழிலில் நம்ம அந்த தொழிலை கற்றுக்கிறணும் அப்படிங்கிறது. வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் கையில் இருக்கணும். இப்போ நம்ம 5 ப்ளவுஸுக்கும் ஐவூக்கு கோர்க்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிட்டோம். அந்தந்த வீப்பட்டிக்கு நேராகவும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு இந்த ஊசியை வச்சு நம்ம இப்படி தான் கோர்க்க போகிறோம். அப்படியே நம்ம ஊசியே எடுத்துக்கணும். கொஞ்சம் அப்படி நம்ம அகலப்படுத்திக்கிறணும். ஒரு சில துணிகள் இப்போ இது காட்டன் துணியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக கோர்க்கலாம். அதுவே நம்ம பாலிஸ்டர் கிளாத் இது மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக தெரியும். அதனால் கொடுத்தோம். இது மாதிரி தைச்சி கொடுத்தோம்னா கஸ்டமருக்கு பிடிக்கும், நல்லா கொக்கி கையிலாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம கொக்கி கட்டுற நூல் பிரிஞ்சாலும் நம்மளை கொக்கி இது மாதிரி பித்தளை கொக்கி தான் நான் கோர்த்துக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி கோர்த்து கொக்கி துருப்பிடிக்காது. பித்தளை கொக்கி ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கஸ்டமர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தைச்சி கொடுத்தாதான் நம்மளுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் கம்பல்சரி நம்ம 5 ஐவூக்கு கோர்த்தாகணும்.
இப்போ இது போல் நம்ம ஊக்கு எல்லாத்தையுமே மிச்சம் 4 ப்ளவுஸு, இப்போ நம்ம 5 ப்ளவுஸுக்கும் ஊக்கு வந்து இந்த ஊசியை வச்சு நம்ம கோர்த்துக்கிட்டோம். இந்த பூ தைக்கிற மொப்பட்டா ஊசியை வச்சு நம்ம கோர்த்துக்கிட்டோம் இல்லைங்களா? 5 கலருக்கும் நம்ம கோர்த்தாச்சு. அதே மாதிரி 5 கலர் நூலும் நம்ம கோர்த்து வச்சுக்கிட்டோம். நம்ம இந்த ஊசியில் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கான நூலும் நம்ம கோர்த்துக்கிட்டோம். இப்போ கிடுகிடுன்னு நம்ம ஊக்கு எப்படி கட்டுறதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ வந்து இப்போ இந்த கலர் ப்ளவுஸை நம்ம எடுத்துக்கிட்டு இந்த ஊக்கு கட்டுறது வந்து நல்லா நம்மளுக்கு இந்த பக்கம் தெரியக்கூடாது, அதாவது வெளிப்பக்கம் தெரியக்கூடாது. இந்த ஊசி நம்ம குத்தி எடுக்கிறது வெளிப்பக்கம் தெரியக்கூடாது, அது மாதிரி நம்ம குத்தணும். எதுவுமே நம்ம அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா தைரியமாக தன்னம்பிக்கையோடு நம்ம அந்த வேலையை தொடங்கணும். ஐயோ எப்படி செய்கிறது, மலப்பாக இருக்கு, தெரியாத வேலையை நம்ம எப்படி கற்றுக்கிறது அப்படின்லாம் நம்ம வாழ்க்கையில் நினைக்கவே கூடாது. அப்படி ஒரு நினைப்பு இருந்தாலுமே அதை தூக்கி போட்டுடணும். நம்மளாலையும் முடியும், ஜெயிக்கலாம் அப்படின்னு நம்ம உறுதியோடு இருந்து நீங்கள் செஞ்சு பாருங்களேன், நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நம்மளால் அந்த வேலையை செஞ்சு நம்ம நிறைவேற்றலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை நமக்கு நாமே வளர்த்துக்கணும். வளர்த்தாத்தான் இது போல் ஒரு ஊக்கை நம்ம இப்போ கட்டிக்கிட்டோம். இது மாதிரி நம்ம எல்லா ப்ளவுஸுக்கும் ஊக்கை கட்டிக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். செல்லில் வந்து என்ன ஃபேஸ் இல்லைன்னு வருது, என்ன செய்ய? தையல் தொழில் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தையல் தொழிலுங்கிறது வந்து ஒரு கலையான கைத்தொழில். நம்ம எங்கேயாவது கிளம்புறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆல்ரெடி ப்ளவுஸ்லாம் தச்சு வச்சுருப்போம். தச்சு வச்சுட்டு நம்ம சரி எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது நம்மளுக்கு, நம்ம குளிச்சுட்டு கிளம்புவோம், ஃபங்க்ஷனுக்கு போகணும், கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம கிளம்பும்போது என்ன ஆகும்னா மேட்சாக இருக்கும். அந்த புடவைக்கான ஜாக்கெட் வந்து மேட்சாக நம்மள்கிட்ட இருக்கும். அதை இப்படி போடுவோம் பாருங்கள், கை ஒன்றும் லூஸாக இருக்கும், இல்லை இடுப்பு லூஸாக இருக்கும். அந்த நேரம் நம்மகிட்ட வந்து ஒரு மிஷின் கையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு உடனே அதை பிடிச்சி கிளம்புவோம். வீட்டில் என்ன சொல்லுவாங்க, டைம் ஆச்சு சீக்கிரம் கிளம்பு, இப்போ நம்ம போகணும்னா மூத்தனுக்கு முடிச்சு போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு அந்த தொழில் கையில் இருக்கிறதுனால அதை உடனே நம்ம பிடிச்சி போட்டுட்டு போகணும் அப்படின்னு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் தன்னம்பிக்கை. ஆமாம் இது சரியா இல்லை, நம்ம வேறு ப்ளவுஸை போட்டு வேறு புடவையை கட்டிட்டு போவோம் அப்படின்னு நினைக்காம உடனே அதை நம்ம மிஷினில் டைட் பண்ணி நம்ம போட்டுக்கிட்டு அதே புடவையை கட்டிட்டு கிளம்புற பாருங்க, அதுக்கு பேர் தாங்க நம்ம வச்சுருக்க தன்னம்பிக்கை. 5 ப்ளவுஸுக்கும் ஐவு கட்டிட்டோம் பாருங்க. நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸ் வேணும். 5 ப்ளவுஸுமே நல்லா தெளிவாக ஊப்பட்டி மிஷினில் தச்சு விட்டுக்கிட்டோம். இப்போ ஐவுக்கு நான் வந்து பித்தளை ஊக்கு தான் கட்டியிருக்கேன். பித்தளை ஊக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா 4 படம் உழைக்கும். அதுக்காக நான் வந்து பித்தளையில் ஊக்கு கட்டியிருக்கேன். இப்போ 5 ப்ளவுஸும் நம்ம வந்து கட்டியாச்சு. இது போல் தையல் கற்றுக்கணுன்னு ஆர்வம் உள்ளவங்க நம்ம வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு சூப்பராக நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம தச்சிடலாம். அதுக்கு வந்து கை வேலைன்னு ஒன்று இருக்குது. என்னென்னா நம்ம அதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த கழுத்தெல்லாம் ஹெம்மிங் பண்ணணும். ரவுண்டு நெக்காக இருந்தாலும் இப்போ எந்த ஒரு கையை ஹெம்மிங் பண்ணணும், கழுத்து ஹெம்மிங் பண்ணணும். அதுக்கப்புறம் ஊக்கு கட்டிட்டு மிஷினில் தச்சு விட மாட்டாங்க. நம்ம அதையும் வந்து காஜா எடுக்கணும் ஐவு மாட்டுறதுக்கு. அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து ப்ளவுஸில் இருக்குது. நம்ம இப்போ வந்து எப்படி கேட்குறாங்கன்னா, நம்ம ஹெம்மிங் பண்ணால் பிரிஞ்சு போகுது, அதனால நீங்கள் இப்படி 2 தையலாகவே போட்டு விட்ருங்க. 2 தையல்னால் தையலும் பிரியாது, அதே மாதிரி கைக்கும். அப்புறம் மெயினாக கிராஸ் கட்டிங் ஜாக்கெட்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் உருட்டு பைப்பிங் கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒன்றா வரேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோலாம் பார்க்குறீங்க, என்னை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ தான்
மக்களாகிய நீங்கள் வந்து சரி நம்ம நம்ம பாக்கியத்தக்காவோட வீடியோ பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறீங்க. இப்போ தான் என்னை வந்து ஒரு உற்சாகப்படுத்தியிருக்கீங்க. இனி நிறையா நான் தையல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுவேன், பாருங்கள். ரொம்பவே ஒரு கைத்தொழிலுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கைத்தொழிலுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஜாக்கெட் எல்லாமே 36 இன்ச்சு மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம தைச்சிருக்கோம். 36 இன்ச்சு பாடி சுற்றளவில் தான் தைச்சிருக்கோம். கஸ்டமர் வந்து நல்லா ஃப்ரீயாகவே கிளாத் வந்து எல்லாம் 1 மீட்டர் கிளாத்து, 80 பாயிண்ட் கிளாத்து இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. தைச்சிட்டோம். நம்ம 5 ப்ளவுஸும் ஒரே கஸ்டமருக்கு தான். நம்ம தைச்சி கொடுக்குற அளவுகள் பிடிச்சிருந்தாக்க கஸ்டமர் நம்மளை தேடி வந்து கொடுப்பாங்க. அது மாதிரி நம்மள்கிட்ட வர்ற கஸ்டமர்லாம் வந்து 10 ப்ளவுஸு, 5 ப்ளவுஸு, போன வருஷம்லாம் இதே கஸ்டமர் வந்து 20 ப்ளவுஸ் தைச்சாங்க என்கிட்ட. அப்போ வந்து ஒரு ப்ளவுஸுக்கு 100 ரூபா தான் நான் வாங்கினேன். இப்போயும் 100 ரூபா தான். 20 ப்ளவுஸ் தைச்சாங்க. 20 ப்ளவுஸுக்கும் வந்து நானாகவே 10 ரூபா குறைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம நம்பி கொடுத்து விட்றாங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து நம்மளை நம்பி கொடுத்து விட்றாங்க. ரெண்டாவது அவங்க கேட்குற டைமுக்கு நம்ம தைச்சி கொடுக்குறோம். இது வந்து அளவு ப்ளவுஸ். இதுதான் 36 இன்ச்சு பாடி சுற்றளவுக்கான மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம தைச்சிட்டோம். இந்த ப்ளவுஸ் வெட்டுறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன் ஒரு பெரிய வீடியோவில். அதனால் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நல்லா ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நல்ல நிறைய விஷயங்கள் வந்து தையலில் இருக்குது. தையலுங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு கலை. தையல் தொழில் எப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கலை. அதுவும் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து கைத்தொழில் வந்து இருக்கணும். கைத்தொழில் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம இப்போ நான் இப்போ இந்த 5 ப்ளவுஸும் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஓவர்லாக்லாம் போட்டு தைச்சிருக்கேன். 120 ரூபா பீஸ் வாங்குகிறேன். 120 ரூபாங்கும்போது நம்மளுக்கு வந்து இது ஒரு வருமானம் தானே. அதனால் நீங்கள் வந்து எந்த தொழில் அவங்களுக்கு செய்யணும்னு தோணுதோ அந்த தொழிலை கண்டிப்பாக செய்யுங்க. செஞ்சு நம்ம வந்து நம்மளுக்கான கைத்தொழில் தான் நம்ம எடுத்துக்கிறோம் கையில். இப்போ நான் தைச்சிட்டேன், கஸ்டமர்கிட்ட கொடுக்குறத நல்லா ஊக்கு கட்டி தைச்சாச்சு. இப்போ கஸ்டமர்கிட்ட இந்த 5 ப்ளவுஸையும் அளவு ப்ளவுஸோடு சேர்த்து நான் எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட கொடுத்து விட்ருவேன். அவங்க வந்து அவங்க சம்பளம்லாம் அவங்க கூலி வாங்கினாங்கன்னா நம்மளுக்கு வந்து உடனே கொடுத்துருவாங்க, வச்சுக்க மாட்டாங்க. நிறைய ஆர்டர் அவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, நான் தைச்சி கொடுத்துருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை பார்த்துட்டு வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய ஒரு ப்ளவுஸ் சம்மந்தமாக நிறைய பதிவுகள் இருக்குது, நான் உங்களுக்கு போடுறேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.